கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இதே வார்த்தை ஆங்கிலத்தில், Now may the Lord himself, the Lord of peace, pour into his peace in every circumstance and in every possible way. The Lord's tangible presence be with you all. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தர விரும்புகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, சமாதானத்தின் கர்த்தர், த லார்ட் ஆஃப் பீஸ். அப்போ அந்த லார்ட் ஆஃப் பீஸ் யார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஏசாயா 9:6 நம்ம பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அப்போ இயேசு கிறிஸ்து தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவரே சமாதானமாய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த சமாதானம் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் நாம் சூழ்நிலைகளை பார்த்து கலங்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற தேவன், அவர் அதிசயமானவர், வல்லமையுள்ளவர். இன்றைக்கு சமாதானத்தை தரும்படியாக சமாதான கர்த்தராய் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் சமாதானம் எப்படி இருக்கு? அது ஒரு எந்த விதமான சர்க்கம்ஸ்டன்ஸ், எந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், இது எல்லாம் நமக்கு எதிரா இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை தான் நமக்கு சமாதானங்கிறது இல்லை. அந்த சூழ்நிலை இருந்தப்போ கூட நாம் அவரை அறிகிற அறிவின் மூலம் நாம் என்ன செய்கிறோம்? சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் உண்மையான தேவ சமாதானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த சமாதானத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எத்தனையோ புயல்கள் கொந்தளித்து கொண்டிருந்தாலும் இந்த புயல்களை அடக்கி ஆளக்கூடியவர் என் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இதை எல்லாவற்றையும் நான் மேற்கொண்டு ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு அதை ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் விரும்புகிறார். அப்போ பவுல் அங்கே ஜெபிக்கிறாரு, சகல விதத்திலும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. அப்போ இதே ஜெபத்தை இன்றைக்கு உங்களுக்காக நானும் செய்கிறேன். எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு தேவன் சமாதானத்தை தந்தருளுவாராக. அப்போ இந்த தேவனுடைய சமாதானம் எப்படியாவது நமக்கு தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அது எமோஷனலா கிடைக்கலாம், அது ஸ்பிரிச்சுவலா கிடைக்கலாம், இல்லை நமக்கு உறவுகள் ரீதியா நமக்கு கிடைக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அந்த சமாதானம், தேவ சமாதானத்தை அவர் கொடுக்க நமக்கு வல்லவராய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தை நீங்க பண்ணுங்க. சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவீராக அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது உங்க இருதயம் இப்ப இருக்கிற கொந்தளிக்கிற சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாய் அது அந்த பீஸ் ஆஃப் ரெஸ்டுக்குள், அந்த ஸ்டேட் ஆஃப் பீஸ்குள்ள போகும், அந்த ரெஸ்டுக்குள்ள போகும். நிச்சயமா அந்த ரெஸ்டுக்குள்ள நீங்க எப்ப போறீங்களோ அந்த நேரம் உங்களுக்கு தேவையான அற்புதங்கள் அங்கே நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததா, கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராகன்னு சொல்லப்பட்டிருக்கு. The Lord's tangible presence be with you all. அப்போ தேவன் இன்னைக்கு ஆக்டிவா நம்ம லைஃப்ல என்ன செய்யிருக்கிறாரு? பிரசண்டா இருக்கிறாருங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அப்போ நீங்க நினைக்கலாம், ஐயோ இது எல்லாமே எனக்கு எதிரா இருக்கு, இந்த இடத்துல தேவன் என் கூட இருக்கிறாருங்கிறத நான் எப்படி நம்ப முடியும்னு நினைக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிறது நிஜம் இல்ல, அவர் வார்த்தை நிஜம். அவர் இம்மானுவேலனாய் நம்ம கூட இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிற உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன் அவர் வாக்கு கொடுத்துட்டார்னா அந்த வாக்கு தத்தத்திற்கு அவரால் மீற முடியாது. அவர் வாக்கு தத்தத்திற்கு உண்மையுள்ளவர், பொய் சொல்ல முடியாது. அவர் மனம் மாற மனு புத்திரனும் கிடையாது. அப்ப இன்றைக்கு அவர்
அவர் ஆக்டிவா உங்க லைஃப்ல அவர் இருக்கிறாரு. ஒருவேளை சூழ்நிலை உங்களுக்கு எதிரா தெரியறதுனால, தேவன் உங்க கூட இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலனாலும், தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அடுத்ததா யோவான் 14:27 நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு பெரிய ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு இந்த ஸ்டேட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோமா? இந்த சமாதானத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அவர் சொல்லிட்டார், ஏன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் இருதயம் எப்பொழுதுமே சமாதானமற்ற நிலைமையில இருந்ததில்லை என்பதை நாம் வேதத்துல சில காரியங்கள் வழியாக நம்ம அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய சூழ்நிலை, அங்க 5000 பேருக்கு உணவு கொடுக்கணுமா, அங்கேயும் அவருடைய சமாதானம் கெடல. அங்க திராட்சை ரசம் குறைவுபடுதா, அங்கேயும் அவர் சமாதானம் கெடல. அங்க குருடனை சுகமாக்கணுமா, மரித்தவர்களை எழுப்பணுமா, எந்த இடத்துலயும் ஐயோ இது நடக்குமா நடக்காதா, இது எப்படி ஆகும், இது நடக்கலன்னா எனக்கு அவமானப்படுத்தப்படுவேன், இப்படியெல்லாம் எந்த விதத்திலையும் அவருக்கு சமாதானம் குறைவுபடல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் பிதாவை நன்கு அறிந்து வைத்திருந்தார். அப்ப இன்றைக்கு நமக்கு பயம் வருது, கலக்கம் வருதுன்னா, நமக்கு நம் தேவனை குறித்ததான அறிவு எந்தெந்த இடத்துலலாம் இல்லையோ அந்த இடத்துலதான் நமக்கு பயங்கள் நம்மை மேற்கொள்ளும். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் அது ஒரு டெம்பரரியா தான் இருக்கும். ஆனா தேவனுடைய சமாதானம் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அவருடைய சமாதானம், அந்த புயல்ல கூட அவர் சமாதானம் கெட்டு போகல. அந்த கப்பலே கவழக்கூடிய அளவுக்கு அங்க புயல் அடிக்கும் போதும் அவர் என்ன செய்யல, கலங்கவே இல்ல. அவர் யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தாருன்னா, அந்த சூழ்நிலையை அடக்கி ஆளக்கூடிய தன் தகப்பன் மேலேயும் அங்க என்ன செய்திருந்தார், நம்பிக்கை வைத்திருந்தார். பட் ட்ரஸ்டிங் இன் த ஒன் who controls them. அப்போ இன்னைக்கு அப்பா என்னை என்ன செய்ய மாட்டாரு, ஒரு நாள் என்னைய அந்த கப்பல் மூழ்கும்படி என் அப்பா என்னை கைவிட மாட்டார். ஏன்னா என் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். அங்க எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் எழும்புவேன், நான் பேசுவேன், இந்த புயல் அடங்கும் அப்படின்னு சொல்லி, இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி அந்த ரெஸ்ட்ல இருந்து அவர் என்ன செய்யறாரு, அந்த கமாண்ட கொடுக்கிறாரு. அங்க காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப இன்றைக்கு இந்த ரெஸ்டுக்குள்ள எப்ப போறோமோ அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அத்தாரிட்டியில நம்ம ஆக்ட் பண்ண முடியும். நம்ம அது வரைக்கும் ஒரு கிழிப்பிள்ள சொன்ன மாதிரி எத்தனையோ கன்ஃபெஷன் பண்ணலாம், எத்தனையோ கட்டளையிடலாம். ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா எப்போ நம்ம ரெஸ்ட்ல போய் நம்ம கமாண்ட் பண்றோமோ, நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அப்படியே நடக்கும். பவுலும் சீலாவும் அங்கே அங்க சிறைச்சாலைக்குள்ள தேவனை துதிக்கிறாங்க. அப்ப அவங்க சமாதானம், அவங்க விடுதலையில இல்ல, என் தேவனுடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கிறது, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்களுக்கு அந்த சமாதானம் இருந்தது. அப்ப இன்னைக்கு உங்க சூழ்நிலை எதுவா இருக்கலாம், நீங்க ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருந்ததை போல உணரலாம், ஒரு சிறையிருப்புக்குள்ள இருந்ததை போல உணரலாம். ஆனா உங்க அப்பா உங்க கூட இருக்கிறார், நம் மூத்த சகோதரன் உங்களோடு கூட இருக்கிறார், நம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க இருதயத்திற்கு அதை ஆழமா நீங்க பதிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயம் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை இந்த நொடி பொழுதிலிருந்து உங்களை நிறைக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, கேட்ட வார்த்தையின்படி சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் ஆண்டவரே, அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தந்தருளுவீராக என்று சொல்லி மனதார உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.